எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வழியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் RMS அஸ்ட்ரோ அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியை தருகிறது. இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர்திரு கரூர் நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும், பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் SP சோமசுந்தரம் ஐயா அவர்களையும், அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி, RMS அஸ்ட்ரோ அகாடமியில் படிக்கப் போகிற மாணவர்கள் 16 விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்தபெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோதிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகத்துடனும் வழங்குவதில் RMS அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது. நாங்கள் ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதகங்களுடன் பயணிக்கிறோம். பலர் நடக்காத பாதையில், பாரம்பரிய பாதையில் நடக்கிறோம். ஒரு பாடல் முழுமை பெற வேண்டுமென்றால் துணை விதிகள் அவசியம் அப்படிம்பார் எங்கள் கொடிக்கம்பம் ஐயா உயர்திரு SP சோமசுந்தரம் ஐயா அவர்கள். அந்த துணை விதிகளை எப்படி பொருத்தி பார்ப்பது என்பது எந்த பாடத்திட்டத்திலும் இல்லை. அனுபவத்தின் வாயிலாக குரு மூலியமாக தான் அதை தெரிஞ்சுக்கணும், வேற வழியே இல்லைங்க. காணொளிகளை அங்கொன்றும் இங்கொன்றுமாக கண்டு தெளிவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. முதலில் பாடல்கள் தமிழிலே இருக்கிறது. அந்த தமிழிலே இருக்கக்கூடிய பாடல்களை பதம் பிரித்து பொருள் பார்ப்பதற்கு பேரகராதி வேண்டும், அதற்கு நேரம் வேண்டும், ஆர்வம் வேண்டும், உங்களுடைய ஜாதக அமைப்பு நல்லா இருக்கணும். இவையெல்லாம் இல்லாமல் ஒரு நாளில், ஒரு பகலில், ஒரு வாரத்தில், 10 நாளில், ஒரு பட்சத்தில், ஒரு மாதத்தில், ஒரு ருதுவில், ஒரு அயனத்தில், ஒரு வருடத்தில் என்று பல வகுப்புகள் எல்லாம் வந்துவிட்டன. RMS அஸ்ட்ரோ அகாடமி வகுப்பு திட்டம் ஓராண்டு காலம் ஆன்லைனில் நடக்குது. ஆதார சுருதிகளும் உதாரண ஜாதகங்களும் அது குறித்து விளக்கங்கள் நிறைய இருக்குது, காணொலியில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு ஜாதகம் வந்தது, அந்த ஜாதகத்தில் பல கேள்விகள் கேட்டாங்க. நாங்கள் ஒன்று சொன்னோம், திருமணம் நடந்து முடிந்திருக்கிறது, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி நடந்து முடிந்திருந்தால் உங்களுக்கு ஒரு தாரக்குற்றம் ஏற்பட்டு இருக்கும்னு சொன்னோம். அவர்களும் அதை ஒத்துக்கிட்டாங்க. மறுமணம் சார்ந்த விஷயங்களை கேட்டாங்க, அதுவும் சொன்னோம். இப்போ அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் திருமணம் தோல்வியில் முடிந்து விட்டது, கணவர் இறைவனிடையே சேர்ந்து விட்டார். இப்போ அந்த இதை தவிர்ப்பதற்கு என்னென்னலாம் செஞ்சிருக்கலான்னு கேட்டப்போ, அதற்குரிய நேரம் வரவில்லை என்றால், திசாபுத்திகள் சாதகமாக இல்லை என்றால் ஒரு எளிய பரிகாரம் அந்த காலத்தை தள்ளி போடுவது தான். அதில் எந்த செயல் செஞ்சாலும் திருமணத்துக்கு தோதாக இல்லை அப்படின்னா அதை செய்ய வேண்டாம். இது ஒரு பெண் ஜாதகம். கணவனை சில காரணம், அதாவது ஒரு விபத்தில் அவங்க இறைவனிடத்தில் சேர்த்துட்டாங்க. அது ஒரு மனசு சங்கடமான ஒரு காரியம்தான். அது யாருக்கும் இது மாதிரி வரக்கூடாது இது என்று பிரார்த்தனை செய்து கொண்டு, அதற்கு ஜாதகங்கள் இப்படி இருக்குது, அதை நாம் சேர்த்துறப்ப 10 பொருத்தத்துடன் குறிப்பாக 2 ஜாதகத்தையும் பொருத்தி பார்க்கிற பொழுது 6, 7, 8ஆம் அதிபதிகள் எப்படி இருக்கிறாங்க, அவர்கள் குறித்த திசை வருதா, நீசர் திசை வருதா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக பொருத்த வேண்டும். எதிர்காலத்தில் இது மாதிரி சங்கடங்கள், குற்றங்கள் யாருக்கும் வரக்கூடாது என்கின்ற நோக்கில், ஆய்வு நோக்கில் இந்த பதிவு தரப்படுகிறது. பெண் குழந்தை இவங்க பெண் பிறந்தது 8/11/1992 9:20 PM ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. மிதுன லக்னம். 2இல் செவ்வாய், 4இல் குரு பகவான், 5இல் சூரியன், 6இல் புதன் ராகு, 7இல் சுக்கிரன், 8இல் சனி பகவான். மேசத்தில் சந்திரன் இருக்காங்க. கேது தசை 5 வருஷம் இருக்கப்ப பிறந்திருக்காங்க. சுக்கிர தசையில் கல்யாணம் ஆயிடுச்சு. சுக்கிர தசை எண்டில் சூரியனில் குரு புத்தியில் கணவனை இழக்கிறாங்க. 12இல் கேது பகவான். திதி சுக்லபக்ஷ சதுர்த்தசி. 4 கார்னரும் திதி சூன்ய ராசிகளாக வருகிறது. மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். நவாம்ச லக்னம் கும்பலக்கணம். 2இல் ராகு, 3இல் சூரியன், சந்திரன், குரு, சுக்கிரன், மாந்தி, 5இல் சனி பகவான், 6இல் செவ்வாய், 8இல் கேது, விருச்சிகத்தில் புதன் பகவான். அப்போ இந்த ஜாதகத்தை எடுக்கிறோம். ஒன்று தான் சொன்னால், அம்மா இது மாதிரி சுக்கிர தசையில் உங்களுக்கு திருமணம் நடந்திருக்கலாம், கவலை இல்லை. ஆனால் அடுத்து வருகிற 3க்குரிய சூரியன் 5இல் அமர்ந்து அவர் நின்ற சாரநாதனை வீடு கொடுத்து வரும் பலம் இல்லை. அதனால உங்களுக்கு ஒரு தாரக்குற்றம் வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் ஆமாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க.
இதில் ஏன் சொன்னோம் என்பதற்கு பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. சூரியன் துலாத்தில் இருக்கிறார் ராசியில், அவங்க நவாம்சத்தில் மேசத்தில் இருக்காங்க. இப்போ பொதுவாக ஒரு ஜாதகத்தை பார்க்குறப்ப லக்னாதிபதியினுடைய பலத்தை பார்க்கணும். லக்னாதிபதி புதனுடன் சேர்ந்து 6ல் அமர்கிறார். லக்னாதிபதி நின்ற வீட்டு அதிபதி நீசம் அடைகிறார். நவாம்சத்திலையும் கடகத்தில் வர்க்கோத்தமம் அடைகிறார். அப்போ ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி வலுவிழந்தாலோ, லக்னாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி வலுவிழந்தாலோ, லக்னாதிபதி நின்ற வீட்டதிபதி வலுவிழந்தாலோ அவர்கள் குறித்த விஷயங்களை கவனமாக பார்க்கணும். லக்னாதிபதி 6ல் அமர்கிறார், செவ்வாய் நீச்சம், கூட ராகுவுடன். சுக்கிரன் திதிசூனிய வீட்டில் அமர்கிறார். சுக்கிரன் நின்ற வீட்டதிபதியும் திதிசூனிய ராசியில் இருக்கிறாங்க. சுக்கிரன் கேது சாரம் பெற்றிருக்கிறார். ராகு நின்ற வீட்டதிபதியும் நீசமடைகிறாங்க. 3க்குரியவர் சூரியனும் நீசமடைகிறார். சூரியன் நின்ற வீட்டதிபதி திதிசூனிய ராசி அதிபதியாக வராங்க. சுக்கிரன் சனி பகவானுக்கும் ராகு பகவான் அதாவது புதனுக்கும் இடையில இருக்கிறாங்க. அப்போ இந்த சுக்கிரனை சுபகோள்கள் எதுவும் பார்க்கவில்லை. சுக்கிரனுக்கு 8ல் செவ்வாய் நீசமாக இருக்கிறாங்க. அப்போ பாக்கியாதிபதி அதாவது இந்த ஜாதகத்தில் 9ஆம் அதிபதியான சனி பகவான் 8ல் மறைகிறாங்க. இது ஒரு குற்றம். பெண் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி வலுவாக இருக்கணும். லக்னத்துக்கு மிதுன லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி சனி பகவான் 8ல் மறைகிறார். ராசிக்கு 9ஆம் அதிபதி குரு பகவான் அவர் 6ல் மறைகிறார். அப்போ அதனால தாரக்குற்றம் வந்தது. இப்போ தாரக்குற்றம் சூரியன் திசையில் குரு புத்தியில் அது வந்திருக்கு. குரு 7க்குரியவர், அவர் 4ல் இருக்கிறார். அவர் வலிமை இல்லாமல் இருப்பதை நாம் ஜாதகத்தில் கவனிக்கணும். அப்போ ஒரு ஜாதக பலனை சொல்கிற பொழுது கிரகம் நின்ற பலன், ஆதிபத்திய பலன், சாரநாதன், வீடு கொடுத்தவர், பகை, நீசம், அஸ்தங்கம், வக்ரம், திதிசூனியம், நவாம்சத்தின் நிலை, கோச்சாரம், திசாபுத்தியை ஒட்டி நம்ம பலனை சொல்லணும். சரி, இப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலதாமதமாக அந்த கெடுதலான காலங்களை தவிர்த்து விட்டு கொஞ்சம் பயணித்திருந்தால் இவர்களுக்கு அது நல்லது செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இது ஒரு படிப்பணியாக எடுத்துக்கொண்டு நாம் ஜாதகத்தை பார்க்கிற பொழுது இது மாதிரி தீய காலங்கள், கெடுதலான காலங்கள் இருந்தால் நம்ம வரவங்கிட்ட நாம் இது குறித்து நம்ம சொல்லிடலாம். இதற்கு ஆதாரமான பாடல் ஒன்று வேண்டுமல்லவா? அந்த பாடல் எங்கே இருக்கிறது என்றால், பழம் பெரிய நூலில் ஒரு நூலில் இருக்குது. அந்த நூலின் பெயரை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள். பாடல் எண்ணையும் நீங்களே தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக உங்கள் ஆர்வத்தை தூண்டுவதற்காக இந்த விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம். ஆரினுக்குரியோன் வாக்கில் அவல நிலை பெற்று நிற்க, நாரியர் துணையை நல்கும் நற்குண வெள்ளி ஆங்கே, பூரியர் உறவினாலே புழுங்கிட உதித்த மாந்தர் நேரிலே இன்பமற்று நிந்தனை படுவர் மாதோ அப்படின்னு பாடல். ஆரினுக்குரியோன் வாக்கினில் அவல நிலை பெற்று நிற்க, இந்த ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி செவ்வாய் 2ல் நீசம் பெற்று நிற்கிறார். நாரியர் துணையை நல்கும் நற்குண வெள்ளி ஆங்கே, நற்குண வெள்ளி என்பது சுக்கிரன். அவர் திதிசூனிய ராசியில் அமர்ந்திருக்கிறார். அவரும் கேதுசாரம் வாங்கியிருக்கிறார். எனவே ஜோதிட சுருதிகளின்படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகுடமாக இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியமா இருக்கும், ஏன் இவர் நூலின் பெயரை சொல்லவில்லை, பாடலை சொல்லவில்லை, என்னை சொல்லவில்லை என்றால், அது எங்கள் பாடத்திட்டத்திலே விரிவாக நாங்கள் வைத்திருக்கிறோம். நூல்களை சொல்வது ஒன்றும் எளிதான காரியம்தான். அதை வாங்கி படித்து பொருள் தெரிந்து படிப்பதற்கு இன்று யாரும் தயாராக இருப்பதாக தெரியவில்லை என்று பல பெரியவர்களும் சொல்கிறார்கள். பாடலுடன் விதிகளுடன் சொல்வதற்கு எங்களிடத்திலே பாடத்திட்டம் இருக்கிறது. இந்த நூல் பலரும் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சொல்கிறேன், ஜோதிட சிந்தாமணியில் இருக்கிறது. பாடல் என்னும் நீங்கள் தேடி பார்த்து கொள்ளலாம். ஆரினுக்குரியோர் வாக்கினில் அவல நிலை பெற்று நிற்க, இதுதான் பாடல். இப்போ 6ஆம் அதிபதி 2ல் நீசமாகி நிற்பதனால், அவர் வர்க்கோத்தமம் ஆகியிருப்பதனால் இவருடைய மன வாழ்க்கை சிக்கலான வாழ்க்கையாக இருந்தது. அப்போ துணை விதிகள் நம்ம நிறையா பார்த்தோம். அதுவும் பொருந்தி வருகிறது, பாடலும் பொருந்தி வருகிறது. எனவே ஜோதிட சுருதிகளின்படி, பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து
தசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால், கோச்சாரமும் கை கொடுத்து விட்டால், சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் என்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகுடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை RMS அஸ்ட்ரோ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பிக்கிறேன். நன்றி.